தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஊதியம் வழங்கப்படாததால் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியின் 60 வார்டுகளிலும் தினசரி துப்புரவு பணிகளை மேற்கொள்கின்ற SWMS என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலமாக பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் இம்மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படாததால் பணியாளர்கள் நேற்று முதல் போராட்டத்தை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து மாட்டுக்கொட்டகை வளாகத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அதிகாரிகள் ஊதியம் வழங்க சிறிது தாமதம் ஏற்படும் என தெரிவித்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஏற்கனவே குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்கள் தீபாவளி பண்டிகை நேரத்தில் ஊதியம் தாமதப்படுத்துவது மனிதாபிமானமற்ற செயல் என குற்றம் சாட்டினர். மேலும் தங்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்ததாவது, SWMS நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைந்துள்ளது. புதிய ஒப்பந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் ஊதியம் வழங்க தாமதம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர். அதனால் தினம்தோறும் நகரின் சுத்தத்திற்காக உழைக்கும் தூய்மை பணியாளர்கள் தங்களின் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு உடனடி ஊதிய வழங்கல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பளம் வரலைங்க சார், எங்களுக்கு சம்பளம் வரலைங்க. ரெண்டாவது வேலையெல்லாம் இந்த ரோட்டுக்கு ஓட்டுறவங்க, லைனுக்கு போய் குப்பை எடுக்கிறவங்க, குப்பை என்ன அது குப்பை எத்தனை எச்ச மல்லு பிகி எல்லாம் வலிக்கிறோம். இத்தனையும் இந்த கையில வலிச்சு போட்டு இத்தனை வேலையை செஞ்சுட்டு எங்களுக்கு சம்பளம் கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எச்சு சம்பளமும் இல்லைங்க. 330 ரூபாய்ங்கிறாங்க, 320 ரூபாய்ங்கிறாங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு சம்பளம் எங்களுக்கு ஒண்ணு எந்த தகவலும் தெரியாது. 2 நாள் சம்பளத்தை பிடிக்கிறோம்ங்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. நாங்க வேலை இல்லாத கொடுமைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாசம் 8500 ரூபாய் 9000 ரூபாய் 26 நாளுங்க மாசம். 4 ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க. 26 நாளைக்கு இந்த 6 நாள் எப்படி லீவ் விழுவுங்க. ஒரு 4 நாள் 3 நாள் லீவ் விழுவு வந்தா அதுல அந்த 9000 கம்மிங்க 8500 ரூபாய் 8300 ரூபாய் 7500 இப்படித்தான் வரும். சம்பளம் வந்து நேற்று மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் வரலீங்க. 14ஆம் தேதி வரைக்கும் போட்டாங்க. இந்த மாசம் வந்து முழுசாவும் இன்னும் வரலீங்க. நோம்பி தீபாவளி நோம்பி வருதுங்க. என்ன பண்றதுங்க? அது போக நான் மகளிர் குழுவில் எடுத்து வச்சிருக்கிறேன், தனியார் குழு எடுத்து வச்சிருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனை இருக்குதுங்க எங்களுக்கு. சம்பளம் வந்து போடுறோம்னாங்க 7ஆம் தேதி போட்டுருவாங்க. இந்த மாசம் போன மாசமும் 14ஆம் தேதிக்கு மேலதான் வந்தது. இந்த மாசமும் இன்னும் சம்பளம் போடல. நோம்பி வந்துருச்சுங்க. நோம்பி வந்தது. இப்ப எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்றாங்க. இன்னும் நாள் வரும்னு தெரியாது. 14ஆம் தேதி வரும்னு சொல்றாங்க எங்களுக்கு. அதுதான் உண்மை. 9500 ரூபாய்ங்க. முழுசா நிக்காத வேலைக்கு வந்தா 9500 தான் வருது. இல்லைங்க நாங்க பேங்க்ல போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாலும் நாங்க கொடுக்குறோம். 7ஆம் தேதி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்க குழுக்காரெல்லாம் அவசரமுங்க. நாங்க குழுவெல்லாம் கட்டுவோம். நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். மாசம் பூரா வாங்கி வச்சுட்டேன். அதை கட்ட வேண்டாமுங்களா? மாசம் இருக்கு. அந்த நாங்க 10ஆம் தேதிக்குள்ள சம்பளம் வந்ததுன்னாக்கா நாங்க 10ஆம் தேதிக்குள்ள வர முடியும். இல்ல அப்படின்னா குழுக்காரர் வந்து உட்காந்துக்குவாங்க. ரேஷன்ல வந்து புடிச்சிட்டு போறோம்ங்கிறாங்க. அவங்க ரேஷன்ல ஓட விடுறோம்ங்கிறாங்க.